ஒரு இடத்துல அகதியாக போகிறது அப்படின்றது ஒரு வழி, அகதிகள் அப்படின்றது ஒரு வழி, புலம்பெயர்ந்து போகிறதுன்றது ஒரு வழி. ஒரு நிலம் தான் மனிதர்களை உருவாக்குது, மனிதர்களை வகைப்படுத்துது, மனிதர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குது. சொந்த நிலம், சொந்த இடம், சொந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தானே மனிதனை மனிதனாக மாற்றுறது. இப்போ நம்ம எல்லா புலம்பெயர்ந்து உலகம்ன்றது ஒரு பொதுவான ஒரு சமூகம் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் வாழக்கூடிய எனக்கு உரிமை உள்ள ஒரு இடம் அப்படின்றது ஒரு தனி மனித ஒரு தேவையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாடு இல்லை எங்களுடைய குழுவாக வாழ்வதற்கான ஒரு சுய நிர்ணயம் உரிமை, தேசிய விடுதலை இப்படின்ற நிறைய கருத்தியலும் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு மக்கள் நாங்கள் இந்த நிலத்தில் வாழ்வதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து வாழும் பொழுது அந்த நிலத்தில் நீ வாழக்கூடாது, அந்த நிலம் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செய்கிறப்ப அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த நிலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள்கிட்டருந்து பறிக்க முடியாது, இது எங்களுக்கானது, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போராடுறாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு தன்மை தான் அந்த நிலத்தை எங்களுடைய நிலமும் அவங்க ஃபீல் பண்ணுறது. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமானது. இது என்னன்னா ஒருத்தருக்கு என்ன சொல்றது, ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு நிலத்தை அவங்க வாங்கலை.